இன்றைய புனித டிசம்பர் 3 புனித பிரான்சிஸ் சவேரியார், தூர கிழக்கு நாடுகளின் புனிதர். பிறப்பு ஏப்ரல் 7, 1506 ஜேவியர், நவார் அரசு. இறப்பு டிசம்பர் 3, 1552 சாவோ ஜோஆவோ தீவிலுள்ள போர்ச்சுகீசிய தீவு. அருளாளர் பட்டம் அக்டோபர் 25, 1619 திருத்தந்தை 5ஆம் பவுல். புனிதர் பட்டம் மார்ச் 12, 1622 திருத்தந்தை 15ஆம் கிரகோரி. புனித பிரான்சிஸ் சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் கிபி 1506ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் நாளன்று புகழ்மிக்க சவேரியார் அரண்மனையில் பிறந்தார். தமது 9 வயதில் தந்தை இழந்த இவர் தாயின் பராமரிப்பிலேயே அதே அரண்மனையில் படித்து வந்தார். அப்போதே ஸ்பானிஷ் மற்றும் பல மொழிகளில் புலமை பெற்றிருந்தார். இந்தியாவில் கிறிஸ்தவத்தின் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றினார். கிபி 1525ஆம் வருடம் கல்லூரி படிப்பிற்காக பாரிஸ் சென்றார். அதன் பின்னர் 11 வருடங்கள் பாரிஸிலே இருந்த புனித சவேரியார் அங்குள்ள புனித பர்பே கல்லூரியில் தத்துவம் மற்றும் கலைத்துறையில் முதுகலை பட்டம் பெற்று கிபி 1530 முதல் 1534 வரை விரிவுரையாளராக பணியாற்றினார். அப்போது புனித சவேரியாருக்கு புனித லயோலா இன்னாசியார் நண்பரானார். உலகையே அதயமாக்கினாலும் மனிதர் தம் ஆன்மாவை இழப்பாராகில் அதனால் அவருக்கு வரும் பயனென்ன என்ற இறைமகன் இயேசுவின் வார்த்தையை இஞ்ஞாசியார் சவேரியாருக்கு எடுத்துரைக்க, சவேரியார் அவ்வார்த்தையின் ஆழத்தை உணர்ந்து இறைவனோடு அதிகமாய் இணைந்திருந்தார். பின்னர் இவர்கள் இயேசு சபையை தொடங்கினர். இதில் மீண்டும் 4 நண்பர்கள் சேர்ந்து இறைப்பணியை செய்ய முடிவு செய்தனர். புனித சவேரியார் கிபி 1540 ரோமில் இருந்து புறப்பட்டு லிஸ்பன் சென்றார். அங்கு 1 வருடம் இறைப்பணியை செய்த பின்னர் இந்தியாவிற்கு வரும் வழியில் மொசாம்பிக்கில் 1 வருடம் இறைப்பணியை செய்துவிட்டு கிபி 1542 மே மாதம் 6ஆம் நாள் கோவாவை வந்தடைந்தார். முதல் 4 மாதங்கள் கோவாவிலும் பின்னர் தென்னிந்தியாவின் குறிப்பாக தமிழக கடற்கரை கிராமங்களில் தனது இறைப்பணியை செய்து வந்தார். கிபி 1544 திருவிதாங்கூரை திரு பூதல வீர கேரளவர்மன் என்ற ஜெயசிம்ம நாட்டு மூத்த திருவடிகள் ஆண்டு வந்தார்கள். அவ்வேளையில் விஜயநகர மன்னரான விதலார் ஒரு பெரும்படையுடன் வேணாட்டை முற்றுகையிட்டார். அவரை எதிர்த்து நிற்பதற்கு வேணாட்டு அரசரால் இயலாமல் போகவே அவர் புனித சவேரியாரின் உதவியை நாடினார். விஜயநகர படைகள் ஒளியினசேரி வழியாக வடசேரி மேட்டை நெருங்கிவிட்டது. அவ்வேளையில் குருசையும் செபமாலையும் உயர்த்தி பிடித்து வடுகர் படைகளை பின்வாங்கும்படி கர்ச்சித்தார். புனித சவேரியாரின் இந்த திடீர் செயலானது வடுகர் படையினரை நிலைகுலைய செய்துவிட்டது. அவர்களின் முன்பு ஏதோ ஒரு பெரும் பூதம் போருக்கு தயாராக நிற்பதை போன்று அவர்கள் கண்டனர். நடுநடுங்கிய வடுகர் படைகள் எதிர்பாராத விதமாக பின்வாங்கி வேணாட்டை விட்டு வெளியேறி சென்றனர். இவ்விதமாக புனித சவேரியார் பெரும் ஆபத்திலிருந்து அன்று வேணாட்டை காத்து நின்றார். இந்நிகழ்ச்சி நடந்த இடத்தில் ஒரு சிறு கத்தோலிக்க ஆலயம் இன்றைய நாகர்கோவில் ராஜம் திருமண மண்டபத்திற்கு எதிரில் காணப்படுகிறது. ஒரு முறை கடலில் பயணம் செய்யும் போது புனித சவேரியாரின் சிலுவை தொலைந்து போயிற்று. ஆனால் கரையை அடைந்ததும் ஒரு நண்டு அந்த சிலுவையை கொண்டு வந்து சேர்த்தது என்பர். புனித சவேரியார் சுமார் 38,000 மைல்கள் கடல் மற்றும் தரைமார்க்கமாக பயணம் செய்து இறைப்பணியை செய்துள்ளார். கடைசியாக சாங்சுங் தீவில் நோயால் பாதிக்கப்பட்டார். இருந்தாலும் 1552ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 3ஆம் நாள் உயிரை துறந்தார். ஜார்ஜ் அல்வேரஸ் சவேரியாரை அத்தீவிலேயே அடக்கம் செய்துவிட்டு சென்று விடுகிறார். 2 மாதங்களுக்கு பின்னர் தந்தை பெய்ரோ புனித சவேரியாரின் உடலை கோவா கொண்டு செல்ல உத்தரவிட்டார். இதன்படி கிபி 1533ஆம் வருடம் டிசம்பர் மாதம் புனித சவேரியாரின் உடல் கோவா வந்தடைந்தது. 450 வருடங்களை தாண்டிய பின்னரும் அழியாமல் இன்றும் புனிதரின் உடல் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளது.